பாஜக பல்வேறு வடிவங்களில் எதிரிகளை உருவாக்கி நாடகங்களை நடத்தினாலும் அந்த சதி திட்டங்களை முறியடித்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெல்லும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றிக்காக பாடுபட்ட நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு திண்டல் பகுதியில் பாராட்டு விழா நடைபெற்றது. அதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகும் நேரத்தில் வந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஆட்சி பற்றிய மக்களின் தீர்ப்பாக கருதப்பட்ட தேர்தல் என குறிப்பிட்டார். அதில் பெருவெற்றி பெற்று தந்த திமுகவினர் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாஜக என்ன சதித்திட்டம் தீட்டினாலும் அதை முறியடிப்பதற்கான வலிமை திமுகவினரிடம் உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். பொது தேர்தல் களத்தில் நம்முடைய எதிர்கட்சிகள்லாம் நம்ம கிட்ட இருந்து வெற்றியை பறிப்பதற்காக எவ்வளவோ வேண்டுமானாலும் தளர்ந்தாழ்ந்து பேசுவாங்க. ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவோட சதித்திட்டங்களுக்கு முதன்மை தடையா இருக்கிறது தமிழ்நாடும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு வடிவங்கள்ல எதிரிகளை உருவாக்குவாங்க, நாடகங்கள் நடத்துவாங்க. இந்த மாதிரியான நாடகங்கள் எல்லாம் நாம 75 ஆண்டுகளா அதுக்கு முன்னாடியில இருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் நாம. அதனால எங்க என்ன திட்டம் போட்டாலும் அதை முறியடிக்கிறதுக்கான வலிமை நம்ம கிட்ட இருக்கு. தந்தை பெரியார் பிறந்த ஈரோட்டில் கிடைத்த வெற்றி மூலம் தமிழ்நாட்டில் பிற்போக்குத்தனங்களையும் வெறுப்பையும் பேசும் மக்கள் விரோத சக்திகளுக்கும் அவர்களின் கைப்பாவைகளுக்கும் இந்த மண்ணில் இடமில்லை என இந்த தேர்தலில் நிரூபித்திருக்கிறோம் என முதலமைச்சர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.